ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கிராமத்து டிராமாவா ரிலீஸ் ஆன யமகாதகன் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வந்து டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிஷன் ராஜ். இந்த படத்துல வந்து கார்த்திக் ஸ்ரீராம், ரக்ஷ்மிதா இன்னும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். யமகாதகன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வந்து தலைச்சன் பிள்ளையா ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பண்ணிக்கிட்டானா அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து விதவையாயிரும். அதாவது அந்த பையன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பிறந்த வீட்டுல இருந்து கல்யாணமாகி புகுந்து வீட்டுக்கு போவாங்க. போகும்போது புகுந்து வீட்டுல மாப்பிள்ளை செத்துருவாரு, பஞ்சமியோட ஹஸ்பண்ட் செத்துருவாரு. அதனால வந்து பஞ்சமி வந்து அவங்க வீட்டுல வந்து இருப்பாங்க, அம்மா வீட்டுல. கூட பிறந்த அண்ணனுங்க தம்பிங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இருக்கிறனால எங்களுக்கு அவச்சொல் ஆகுது, உடன்கட்டணி ஏறணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சமிய தீ வச்சு எரிச்சிருவாங்க. எரிச்சோம்னா அது ஒரு சாபம் விட்டுரும். அதாவது இந்த கிராமத்துல புகுந்து வீட்டுல வர்றவங்க நல்லா இருப்பாங்க, பிறந்த வீட்டுல இருக்கிறவங்க தலைச்சன் பிள்ளைங்க எல்லாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுட்டு செத்துருவாங்க தீயில கருகி. அதனால அது ஒரு நம்பிக்கையா ஏற்படுத்தி முதல் பசங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ரெண்டாவது பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கும் ஒரு கதை. அது அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு கூட்டிட்டு வருவாரு. அவரு வந்து அந்த குடும்பத்துக்கு தலைச்சன் பிள்ளை. அவர் வந்து அவங்க அப்பாவும் ஆல்ரெடி அம்மாவை விட்டுட்டு போயிருப்பாரு. அவங்க அப்பாவும் தலைச்சன் பிள்ளை தான், முதல் பையன் அந்த குடும்பத்துக்கு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணமும் பண்ணிக்குவாரு. கல்யாணம் பண்ண உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அதே போல இவர் ஹீரோவும் இறந்துருவாரு. இறந்த உடனே அந்த எப்படி இறக்குறாங்க, அது என்ன கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த கல்யாணத்துக்கு வருவாரு. வந்தவர் வந்து இவர் ஏன் இறந்தாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு வில்லேஜ் டிராமா, ஒரு கூத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்கும். அந்த கூத்துல ஆரம்பிக்கிற கதை வந்து அது வில்லனா மாறி அது என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு சொல்லி இந்த படத்தை ஃபுல்லா சொல்லிக்கிறாங்க. 1.5 மணி நேரம் தான் அந்த படமே ஓடுது. கொடுத்த பட்ஜெட்டுக்கு இவர் டைரக்டர் உண்மையிலேயே நியாயமா செஞ்சிருக்காரு இந்த படத்தை. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இந்த படத்துல எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. கிராமத்துல போய் நேச்சுரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிராமத்தாரங்களை உபயோகப்படுத்திருக்காங்க. அது பரவாயில்ல. வில்லனா வரக்கூடிய அந்த சாமியார் நல்லா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு இந்த படத்துல நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணம் ஆகாதீங்க கடைசியா சின்ன ஒரு சின்ன துணுக்கு காமெடி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. இந்த படத்துல வர 2 பாடல்கள் வந்து கொஞ்சம் வேகத்தோட தான். இந்த படத்துக்கு அவ்வளவு ஒரு கிளாமர் தேவையில்லை. ஆனா இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையான ஒரு சின்ன கிளாமர் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஓப்பனிங்லேயே சொல்லிடுறாங்க, இவர் தான் வில்லனா இருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவரே தான் வில்லனா இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து விறுவிறுப்பா ஃபர்ஸ்ட் பாகத்தை சொல்லியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இந்த படம் ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது. ஒரு டைம் நீங்க பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா புது டைரக்டர், நாம தான் நம்ம வந்து சப்போர்ட்டிங் பண்ணணும். அது போல பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் படமா இந்த படம் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம சில காட்சிகள் வருது. அது ஏன் வச்சாருன்னு தெரியல. அதாவது ஒரு கதைனா அந்த கதை நேர்கோட்டில் போயிட்டு இருந்தா தான் கரெக்டா இருக்கும். திடீர்னு எடிட்டிங்ல தூக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பட்ஜெட்டுக்கு உண்டான விஷயத்துல எடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த படம் வந்து ஒரு டைம் பார்த்து ரசிக்கலாம். யமகாதகன் வந்து 2024 ரிலீஸ் ஆச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.